ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் க்ரஷ் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அதுக்கான ரீடிங். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் க்ரஷ் உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க இப்போ? உங்கள் பர்சன், உங்கள் க்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து நீங்கள் சொல்கிறதா இல்லை அவங்க சொல்கிறதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது இன்னும் சொல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கேயாவது ஒரு சில இடத்துல உங்களை பார்த்துட்டு தான் வந்து அவங்க வேலையை பார்க்குற மாதிரியே தெரியுது. அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து லவ் இன்னும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் க்ரஷ்ட்டை போய் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணாலும் கூட அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் க்ரஷ்ஷுக்கு. பட் அதை நீங்கள் வந்து சொல்வீங்கன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட்டிங் பீரியடில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் உங்கள் பர்சன் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இன்னுமே சொல்லலை உங்கள்கிட்ட சொல்லாத மாதிரியே தெரியுது. பட் அவங்களுக்கு வந்து ஓகே சொல்லணும் ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட், உங்கள் க்ரஷோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றது. சரி, உங்கள் பர்சன் வந்து உங்கள் க்ரஷ் வந்து எப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்குது உங்களுக்கு. என்ன பயம்னா, லவ் பண்ணால் ஏதாவது நமக்கு கேரியர் விஷயமா ப்ராப்ளம் ஆயிருமோ, இல்லை வந்து படிப்பு ஸ்டடீஸ் கெட்டு போயிருமோ, இல்லை கேரியர் கெட்டு போயிருமோ, வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்க்கு. லவ்வே இருந்தாலும் அதுக்கு அவங்க பயப்படுற மாதிரியே இருக்குது உங்கள் க்ரஷ்ஷு. அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இது சொன்னால் நமக்கு லைஃப் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்காங்க. எதையுமே உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க உங்கள் பர்சன். ஏன்னா அவங்க கேரியரே தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இது இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா, அவங்க பர்சன் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. அவங்களுக்கு வந்து மணி மைண்டட் பர்சன் கிடையாது. பட் அவங்க செக்யூராக இருக்கணுன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஒரு சில ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது உங்களுக்குள்ள. அந்த பயத்தினால தான் வந்து அதை கூட வந்து வெளியே சொல்லாத மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனோட, உங்கள் க்ரஷோட ஃபீலிங்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ நீ இப்போ ஓகே, இப்போ நீங்கள் போய் சொன்னாலுமே, உங்கள் க்ரஷ்டை பற்றி நீங்கள் பேசினாலுமே அவங்க சொல்கிறதுக்கு கூட ரொம்ப ஓகே சொல்கிறதுக்கு கூட ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்காங்க.
உங்களோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த கேரியர் விஷயமா, ஸ்டடீஸு, ஏதோ ஒரு விஷயம் ஃபேமிலி ரீதியா, ஏதோ ஒண்ணு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து உங்கள பிடிச்சிருக்கு. பட் அது என்ன? அத எப்படி உங்கள்ட்ட பிடிச்சிருந்தாலும் நம்ம வந்து இத பண்ணலாமா? பண்ணா நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்க? அந்த மாரி ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பயம் தான் அதிகமா இருக்கு தவிர்த்து, அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து உங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க கிரஷ்ட்ட இல்ல. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு 4, 5 விஷயம் எப்படின்னா, ஒரு விஷயம் கிடையாது. ஓகே சொல்லணும்னா பல விஷயத்துக்கு திங்க் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு பெர்சனா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்க லைஃப் லாங்கா ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. அந்த மாரி ஒரு பெர்சன். கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ ஒரு விஷயம் செய்யறோம்னா, பெர்ஃபெக்ட்டா செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அதனால ஒரு சில விஷயத்துக்கு பல அ கெரியர் விஷயம், ஸ்டடீஸ் விஷயமா கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகம் உங்களுக்கு. அத் அந்த விஷயம் அந்த ஸ்டடீஸ் கேரியர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா, அடுத்த லவ்வ பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க க்ரஷ்ஷுக்கு இருக்கு. அந்த மாரி ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. ஸோ உங்க க்ரஷ் ஓகே சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து ஓகே சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து சிச்சுவேஷன பார்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க கெரியர் விஷயமா மனி ரீதியாவோ, இல்ல எல்லா விஷயத்துலயும் ஸ்டெடியா இருக்கணும்ன்ற மனநிலையில இருக்கிற மாரி தெரியுது. ஸோ உங்கள பிடிச்சிருந்தாலுமே, அது சொல்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுன்ற மாரி தெரியுது. ஸோ டக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா வந்து இருக்கு. லவ்லாம் இருக்கும். பட் அத வந்து வெளிப்படையா ஒரு சில விஷயத்த சொல்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு பொருந்தும். பொருந்துனத எடுத்துக்கோங்க, பொருந்தாதத விட்டுருங்க. அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை. டேக் கேர்.